மனோபாவம் மாறாத கணவரை எப்படி சமாளிப்பது? இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றியது. மனோபாவம் மாறாத கணவரை எப்படி சமாளிப்பது என்பது பற்றி. இது ஒரு தீவிரமான பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தால் உடனடியாக நிபுணரின் உதவியை நாடுங்கள். இந்த வீடியோ உணர்ச்சி ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யும் அல்லது கையாளும் கணவர்களுடன் பழகும் நபர்களுக்காக மட்டுமே. மனோபாவம் மாறாத கணவர் என்றால் என்ன? இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பதை ஆராயும் முன் மனோபாவம் மாறாத கணவர் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் என்பதை வரையறுப்போம். மனோபாவம் மாறாதவர் என்ற சொல் ஒரு மருத்துவ நோயறிதல் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இருப்பினும் பின்வரும் நடத்தைகளை காட்டும் கணவர்களை விவரிக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. உணர்ச்சி துஷ்பிரயோகம். இதில் கத்தல், திட்டுதல், அவமானப்படுத்தல் மற்றும் தொடர்ச்சியான விமர்சனம் ஆகியவை அடங்கும். கையாளுதல். இதில் வாயை மூட வைத்தல், குற்ற உணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் நீங்கள் பைத்தியம் போல் இருப்பதாக உணர வைத்தல் ஆகியவை அடங்கும். கட்டுப்பாடு. இதில் உங்கள் நிதி, சமூக தொடர்புகள் அல்லது உங்கள் தோற்றத்தை கூட கட்டுப்படுத்துவது அடங்கும். மிரட்டல் மற்றும் பயமுறுத்தல். இதில் உடல் ரீதியான அல்லது வாய்மொழி மிரட்டல்கள் அல்லது உங்களை பயமுறுத்துவது அல்லது பாதுகாப்பற்றதாக உணர வைப்பது ஆகியவை அடங்கும். மனோபாவம் மாறாத கணவரை எப்படி சமாளிப்பது? இத்தகைய நடத்தைகளை காட்டும் கணவருடன் நீங்கள் உறவில் இருந்தால் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த சில குறிப்புகள் இங்கே. 1. துஷ்பிரயோகத்தை அங்கீகரிக்கவும். நீங்கள் துஷ்பிரயோக உறவில் இருப்பதை ஒப்புக்கொள்வது முதல் படியாகும். இது கடினமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குணப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்புக்கு இது மிகவும் முக்கியமானது. 2. உங்களை நீங்களே குற்றவாளி என்று நினைக்காதீர்கள். உங்கள் கணவரின் நடத்தைக்கு நீங்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துஷ்பிரயோகம் ஒருபோதும் உங்கள் தவறு அல்ல. 3. ஆதரவை பெறுங்கள். நம்பத்தகுந்த நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சிகிச்சையாளரிடம் பேசுங்கள். ஆதரவு அமைப்பு உங்களுக்கு இந்த சூழ்நிலையை சமாளிக்கவும் உங்கள் எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்கவும் உதவும். 4. துஷ்பிரயோகத்தை ஆவணப்படுத்தவும். தேதிகள், நேரங்கள் மற்றும் குறிப்பிட்ட சம்பவங்கள் உட்பட உங்கள் கணவரின் துஷ்பிரயோக நடத்தையை பதிவு வைக்கவும். நீங்கள் சட்ட உதவி தேடவோ அல்லது உறவை விட்டு வெளியேறவோ முடிவு செய்தால் இது உதவியாக இருக்கும். 5. பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கவும். அவசர நிலை ஏற்பட்டால் எப்படி உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பீர்கள் என்பது குறித்த திட்டம் இதில் இருக்க வேண்டும். இதில் அத்தியாவசிய பொருட்களுடன் ஒரு பையை எடுத்து வைத்திருப்பது, உதவிக்கு எங்கு செல்வது என்பதை அறிந்து கொள்வது மற்றும் நம்பத்தகுந்த நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் ஒரு குறியீட்டு வார்த்தையை வைத்திருப்பது ஆகியவை அடங்கும். 6. சட்ட விருப்பங்களை கவனியுங்கள். நீங்கள் உடனடி ஆபத்தில் இருந்தால் போலீசாருக்கு அல்லது குடும்ப வன்முறை உதவிக்குழுவுக்கு அழைக்கவும். நீதிமன்ற தடையுத்தரவு பெறுவது போன்ற உங்கள் சட்ட விருப்பங்களை பற்றி ஒரு வழக்கறிஞருடன் ஆலோசிக்க விரும்பலாம். 7. சுய பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள். இந்த கடினமான காலத்தில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது முக்கியம். நீங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது, போதுமான தூக்கம் கிடைப்பது மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதை உறுதி செய்யவும். நினைவில் கொள்ளுங்கள், துஷ்பிரயோக உறவை விட்டு வெளியேறுவது கடினமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இதை தனியாக செல்ல வேண்டியதில்லை. மறுப்பு. இந்த வீடியோ தகவல் தரும் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் தொழில்முறை ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் குடும்ப வன்முறையை சந்தித்தால் தகுதி வாய்ந்த நிபுணர் அல்லது உள்ளூர் குடும்ப வன்முறை உதவிக்குழுவிடம் உதவி கோருங்கள். கூடுதல் வளங்கள். குடும்ப வன்முறை உதவிக்குழுக்கள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் போன்ற தொடர்புடைய வளங்களுக்கான இணைப்புகளை செருகவும். முடிவுரை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் உதவி கிடைக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சிரமப்பட்டால் ஆதரவுக்காக முயற்சி செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி. குறிப்பு. இந்த ஸ்கிரிப்ட் ஒரு பொதுவான வழிகாட்டுதலாகும் மற்றும் உங்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த செயல்பாட்டின் போது உங்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முன்னுரிமைப்படுத்துவது முக்கியம். குடும்ப வன்முறையை எதிர்கொள்ளும்போது தொழில்முறை உதவியை நாடுவது அவசியம் என்பதை வலியுறுத்துவது முக்கியம்.